வணக்கம். உங்களை வேதியியல் தமிழுக்கு வரவேற்கிறேன். இந்த கெமிஸ்ட்ரி 24x7 நெடுந்தொடர்ல நம்ம முந்தைய போட்டித் தேர்வு வினாக்கள ஒவ்வொன்றா பார்த்துக்கிட்டே வரோம். அந்த வகையில இன்னைக்கு ஒரு ப்ராப்ளம் நம்ம பார்க்க போறோம். இதுவரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க இன்னைக்கு வினாவுக்குள்ள போகலாம். இந்த வினா வந்து கேட் 2018ஆம் ஆண்டு கேட்கப்பட்ட கேள்வி. இந்த வினாவின் படி பார்த்தீங்க அப்படின்னா, இந்த சப்ஸ்ட்ரேட் வந்து முதல் படியில எல்டிஏ கூட வினைபுரியுது. 2வது படியில பினைல் செலினைல் குளோரைடு கூட வினைபுரியுது. 3வது படியில ஹைட்ரஜன் பெராக்சைடு அதைத் தொடர்ந்து வெப்பப்படுத்தும் பொழுது நமக்கு ஒரு ப்ராடக்ட் கிடைக்குது. இங்க 4 விடைகள் குடுத்திருக்காங்க. வாங்க எதுன்னு சரியானதுன்னு கண்டுபிடிப்போம். அதற்கு முன்னதாக இந்த வினைய பார்த்தவுனே சிலருக்கு தோன்றலாம். இந்த வினை வந்து ஒரு செலின் ஆக்சைடு ஃபார்மேஷன் அதைத் தொடர்ந்து எலிமினேஷன் நடக்கும்பொழுது ஒரு அல்கீன் ஃபார்மேஷன் அப்படின்னு உங்களுக்கு தோணலாம். ஸோ அப்படி உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா, நீங்க சரியான ட்ராக்ல தான் இருக்கீங்க. இந்த வினைய சால்வ் பண்றதுக்கு. ஸோ உங்களுக்கு தோணல அப்படின்னா ஒண்ணும் பிரச்சனை இல்ல. வாங்க உள்ள போய் பார்க்கலாம் எப்படி சால்வ் பண்றதுன்னு. முதல் படியில வந்து பார்த்தீங்க அப்படின்னா, எல்டிஏ கூட வினைபுரிகிறது. எல்டிஏ பற்றி நம்ம சேனல்ல ஏற்கனவே வெகுவா விவாதிச்சிருக்கோம். இதுவரைக்கும் யாரும் பார்க்கல அப்படின்னா ஒண்ணும் பிரச்சனை இல்ல. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. போய் பாருங்க. எல்டிஏ வந்து ஒரு நான் நியூக்ளியோபிலிக் ஸ்டெரிக்கலி ஹிண்டட் ஸ்ட்ராங் பேஸ். அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, லெஸ் ஸ்டெரிக்கலி ஹிண்டட் சைட்ல இருக்கக்கூடிய அசிட்டிக் புரோட்டான அது எடுக்கும். சரிங்களா? இந்த சப்ஸ்ட்ரேட்க்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா 2 அசிட்டிக் சைட் இருக்கு. இங்க ஒண்ணு, இங்க ஒண்ணு இருக்கு. இந்த சைட் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டெரிக்கலி ஹிண்டடா இருக்கு. அதே வேளையில இந்த சைட் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டெரிக்கலி அக்சஸிபிளா இருக்கனால, நீங்க எல்டிஏ பயன்படுத்துறப்ப, இங்க இருக்கக்கூடிய ஒரு புரோட்டான எடுத்து, அது கரஸ்பாண்டிங் இன்லேட் அயானா குடுக்கும். சரிங்களா? இந்த இன்லேட் அயான் அதற்கு அடுத்த படியில பினைல் செலினைல் குளோரைடு கூட வினைபுரியுது. எப்படின்னு பாருங்க. இந்த எலக்ட்ரான்கள் இங்க வருது. இந்த எலக்ட்ரான்கள் செலினியம் ஆட்டத்தை தாக்குது. அதைத் தொடர்ந்து Cl- ஐ வெளித்தள்ளி, உங்களுக்கு இந்த கரஸ்பாண்டிங் இன்டர்மீடியேட் வந்து உங்களுக்கு கிடைக்குது. சரிங்களா? அதுக்கு அடுத்த படியில என்ன பண்றாங்க? ஹைட்ரஜன் பெராக்சைடு பயன்படுத்துறாங்க. இங்க ஹைட்ரஜன் பெராக்சைடு வந்து ஒரு ஆக்சிடைசிங் ஏஜென்ட். அப்ப என்ன பண்ணும்? இந்த செலினியம் ஆட்டத்த வந்து ஆக்சிடைஸ் பண்ணி கரஸ்பாண்டிங் செலின் ஆக்சைடா மாற்றுது. சரிங்களா? இந்த இன்டர்மீடியேட் அதற்கு அடுத்த படியில என்ன நடக்குது? வெப்பப்படுத்துறாங்க. வெப்பப்படுத்தும் பொழுது என்ன நடக்குதுன்னு பாருங்க. இங்க இருக்கக்கூடிய செலினியம் ஆட்டம் வந்து செலினியம் பாசிட்டிவா இருக்கும். இது வந்து O நெகட்டிவா இருக்கும். இந்த O நெகட்டிவ் அதாவது இந்த எலக்ட்ரான்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த புரோட்டான வந்து அப்ஸ்ட்ராக்ட் பண்ணும். இந்த எலக்ட்ரான்கள் இங்கே போகுது. இந்த எலக்ட்ரான்கள் செலினியத்தை நோக்கி நகரும் பொழுது உங்களுக்கு என்ன கிடைக்கும்? உங்களுக்கு ஒரு அல்கீன் அதைத் தொடர்ந்து செலினியம் பை ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு கிடைக்குது. பர்ட்டிகுலரா நீங்க இந்த ஸ்டெப்ப பார்த்தீங்க அப்படின்னா, இது ஒரு கன்சர்ட்டட் மேனர்ல இந்த ஸ்டெப் வந்து நடக்கும். சரிங்களா? இதுவரைக்கும் நம்ம விவாதிச்சபடி பார்த்தோம் அப்படின்னா, இங்க இருக்கக்கூடிய விடைகள்ல பி தான் மிகச் சரியான விடையாக இருக்கும். இதுவரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் இன்னொரு வினாவில் சந்திக்கும் வரை நன்றி நண்பர்களே.